வாழ்க வளமுடன். நம்ம சின்ன வயசில் உள்ள ஒரு நடந்த நிகழ்வு எல்லாமே ஞாபகத்துக்கு வருதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா 1975 அதுபோல் அந்த டைமில் 75 80க்குள்ளன்னு வச்சுக்கலாமே, அதாவது 80s அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிப்போம். போகும்போது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பெரிய ஃபேமிலி, அதாவது குட்டீஸ் நிறையா இருப்பாங்க. ஒரு 10 பேருங்கிற போது மாறி 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 அக்கா அண்ணன் பிள்ளைங்க அப்படின்னு குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்கும் குட்டீஸு. அப்போ நாங்கள் தான் கடைசி பிள்ளை. அப்படிங்கிற போது நிறைய வேலைகளும் இருக்கும். அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற போது எங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு டைமே இருக்காது. வீட்டுக்கு வந்துட்டால் வேலை தான் இருக்கும். அதை வாங்கிட்டு வா, ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைங்கிறனால கடைகளுக்கு பக்கத்தில் கடைகளுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அப்படி போயிட்டு வந்து வருவோம். அந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணவே முடியாது. அப்போ இப்போ மாதிரி ஹோம்ஒர்க்லாம் நிறையா கொடுக்க மாட்டாங்க, ஒரு அளவாக கொடுப்பாங்க. நம்ம சிலேட்டு தான் வச்சுருப்போம், கல் சிலேட்டும்பாங்க. அந்த கல் சிலேட்டில் வந்து குச்சி வச்சு எழுதுவோம். சாப்பீஸ் கூட கிடையாது, மிஸ்ஸு அதாவது டீச்சர் தான் போர்டில் சாப்பீஸ் வச்சு எழுதுவாங்க. நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா குச்சி வச்சு எழுதுவோம். அப்புறம் வந்து கடல் குச்சிம்பாங்க, கார்ப்பாக ரொம்ப அழகாக எழுதுங்க. அதுவும் கல் சிலேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எழுதும்போது நம்ம எப்படி பென்சிலை ஷார்ப்பாக சீவிட்டு எழுதுகிறோம் அந்த மாதிரி நல்லா அழகாக தெளிவாக எழுதும் பார்த்துக்கோங்க. 6th பிறகு தான் ஹைஸ்கூலுக்கு போகும்போது தான் அடுத்து கொஞ்சம் பாடம் இதெல்லாமே நோட் புக்கு பேனா அந்த மாதிரி மாறிச்சு. அப்போ அந்த மாதிரி என்ன செய்வோம், நாங்கள் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்ததை எழுத நேரம் இருக்காது. காலையில் எந்திரிச்சு 8-8:30 மணி ஆயிரும் பார்த்துக்கோங்க. அந்நியாரம் தான் வேகமாக குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஓடுவோம் பார்த்தீங்களா. ரோட்டில் வச்சு இப்படி எழுதிக்கிட்டே போவோம் நாங்கள். ஆமாம், ரோட்டில் வச்சு எழுதும்போது பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒரு வண்டி வராது, ஒரு பைக் வராது. ஏன்னு கேட்டால் அப்போ அந்த காலகட்டத்தில் கார் ரொம்ப கிடையாது, பைக்கு கிடையாது, இவ்வளோ வாகனங்கள் கிடையாது, ஆட்டோ இந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு சைக்கிள், யாராவது ஒருத்தவங்க ஒரு வீட்டில் சைக்கிள் வச்சுருப்பாங்க. சைக்கிள் வச்சுருந்தாலே அப்பா அவங்க சைக்கிள் வச்சுருக்காங்க, அவங்க வீட்டில் சைக்கிள் இருக்குது அப்படிம்பாங்க. எல்லார் வீட்லேயுமே சைக்கிள் இருக்காது, யாராவது ஒரு சில வீட்டில் சைக்கிள் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுபோல் நாங்கள் என்ன செய்வோம், அந்த ரோட்டில் போகும்போது என்ன செய்வோம், ஹோம்ஒர்க் ஸ்லேட்டில் எழுதிக்கிட்டே போவோம். ஏன்னா எங்கள் ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, குட்டீஸ் பெரிய ஆளுங்க எல்லாருமே நிறையா இருப்பாங்க. அப்படிங்கிற போது எங்களுக்கு ஒர்க்கும் அது மாதிரி இருக்கும். ஆமாங்க, வீட்டில் வந்து தீப்பெட்டி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அதாவது தீப்பெட்டி வந்து ஒட்டுறது அதெல்லாம் செய்வோம். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறனால நேரம் போகணும்ல, அதுவும்லாம் பண்ணுவோம். அப்போ நாங்கள் காலையில் உட்காந்து அந்த ஹோம்ஒர்க்கை ஸ்லேட்டில் எழுதிக்கிட்டே போவோம். ரோட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அது எங்கள் சொல்லுவாங்க, ஓரமாகவே போகணும், இடது பக்கமாக போகணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னாலுமே ரோட்டில் எதுக்க வந்து ஒரு சில சைக்கிள் எப்போயா தான் போகும். நாங்கள் இடது பக்கம் நிமிர்ந்து பார்க்காமே போனாலும் யாருமே எதுக்க வரமாட்டாங்க. நாங்கள் ஹோம்ஒர்க் அப்புறம் ஸ்கூல் வந்து ஒரு 20 நிமிஷம் நடந்தால் ஸ்கூல் வந்துடுங்க. வேகமாக நடந்தால் 20 நிமிஷம், இல்லை ஒரு 1/2 hour ஆகணும் வைங்களே. நாங்கள் நடந்துக்கிட்டே போகிறதுக்குள்ளே 2 ஸ்லேட்லையும் 2 பக்கத்துலையும் நாங்கள் பாடத்தை எழுதி முடிச்சுவோம். போய் கரெக்டாக பெல் அடிக்கிற நேரம் உள்ளே என்ட்ரி ஆயிரும் உள்ளே. அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தது பார்த்துக்கோங்க. ரோட்டில் வந்து பேசிக்கிட்டே போகலாம், ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. அதுவும் இல்லாமல் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம், நாங்கள் மாட்டு வண்டி போகும் பார்த்துக்கோங்க. அது அந்த வயசில் அறியாத வயசு, வீட்டுக்கெலாம் தெரிஞ்சு வீட்டில் அடி விழும் பார்த்துக்கோங்க. மாட்டு வண்டி போகும். மாட்டு வண்டி வந்து அவர் என்ன செய்வார், மாடு ஓட்டிகிட்டு போகும்போது பின்னாடி வந்து ரொம்ப லோடு இருக்காது, ஒரு கம்மியான லோடு. அப்போ பின்னாடி வந்து ஒரு கட்டை மாதிரி தொங்கும், அது நம்ம கைப்பிடிக்கிற மாதிரியும் பலகை கட்டையெல்லாம் இருக்கும். நாங்கள் என்ன செய்வோம், அதில் பேகெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அது பேக் அப்போ இப்போ மேரெலாம் எவ்வளோ பேகு. நாங்கள் படிக்கும்போது ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது தான் பெரிய கூட மாதிரி வச்சு நிறையா புக்ஸு நோட்ஸ்லாம் கொஞ்சம் வந்துச்சு. அதுவும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட் தான் இருக்கும், அப்படி நிறையா கிடையாது. ஆனால் நாங்கள் இப்போ அந்த 5th 4th படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பேகு. அது எப்படி பேக்குனா சோல்னா பேக்கும்பாங்க. தலையில் மாட்டிக்கலாம், நம்ம இப்படி பேகை மாட்டி முதுகில் தொங்க விட்டுக்கிடுவோம். லாங்காக இருக்கும், கைப்பிடி லாங்காக இருக்கும். அதை ஒன்று தோளில் அப்படி போட்டுக்கிடுவோம், இல்லைன்னா தலையில் மாட்டிகிட்டே ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டே போவோம். தலையில் மாட்டும்போது இப்படி வச்சுக்கிட்டு தலையில் கரெக்டாக நின்றுக்கணும், அப்படி எழுதிக்கிட்டே போவோம். அந்த பேகை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுட்டு மாட்டு வண்டி பின்னாடி தொங்கிக்கிட்டே போவோம். அவர் ஏய் பாப்பா என்ன அப்படி திட்டினார்னா உடனே இறங்கிடுவோம். நான் அதுபோல் எங்கள் கூட வந்து அங்கே உள்ள தெருவில் உள்ள பிள்ளைங்க யாருனாலும் 2 பேர் நடந்து போனோம்னா அப்படி கொஞ்சம் தூரம், ஏன்னா நம்ம நடக்காமல் அப்படி அது ஒரு ஊஞ்சல் மாதிரி ஸ்விங் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. அந்த நேரம்லாம் ஒன்றும் அது ஸ்லோவாக மாட்டு வண்டி டடக்குன்னு நடக்குமா. அப்போ நாங்கள் அப்படியே பைய போவோம், சும்மா ஒரு ஆசைக்கு. அப்புறம் யாராவது பாப்பா அப்படின்னாலும் டக்குன்னு விட்டுட்டு பேகை தூக்கிடுவோம். ஏன்னா நம்ம நடக்கிற அளவு தான், மாடு நடக்கும்போது ஸ்லோவாக தான் போகும். அப்போ ரொம்ப இப்போல்லாம் கிடையாது, மாட்டு வண்டிலாம் இப்போ எங்கே பார்க்குறோம், டவுன்லலாம் இப்போ எங்கே. அதுக்கு
நம்ம நடக்கிறதுக்கே பாதை கிடையாது, மாடு எங்கே நடந்து வரப்போகுதுங்க டவுனுக்குள்ளே. அதெல்லாம் ரொம்ப அந்த காலத்து நினைவுகள்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. நான் அந்த ஸ்கூல் அனுபவத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆமாங்க, பாடம்லாம் படிக்கிறது எழுதுறது எல்லாமே படிக்கவே நாங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறத கவனித்து நாங்கள் அப்பப்போ ஹோம்ஒர்க் எழுதினாலே நாங்கள்லாம் எப்போயுமே ஃபஸ்ட் ரேங்க். அதாவது எங்களோட ரேங்க் வந்து 3க்குள்ளே தான் இருக்குங்க. எப்போயுமே போர்டில் பேர் இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் அந்த காலத்தில் படித்தோங்க. ஆமாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் நிறைய அனுபவத்தை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ.